நல்லபள்ளி அருகே இருளில் மூழ்கிய கிராம மக்களுக்கு ஒளி தந்த தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வெங்கடேஸ்வரன் இரவில் பள்ளிக்கூடத்தில் தூங்கி காலையில் கிராம மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் மிட்டாரெட்டள்ளி அருகே உள்ளது கோம்பேரி கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கோம்பேரி கிராமத்தில் உள்ள வனப்பகுதியில் காளி கரம்பு வரை பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் வழித்தடம் உள்ளது. இந்த பகுதியில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு உயர் மின்னழுத்த கோபுரம் அமைப்பதற்கு மண் சாலை அமைத்து பயன்படுத்தினார்கள். இந்த வழிபாதை தார் சாலையாக அமைக்க கொடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாகவே கோரிக்கை வைத்து வருகின்றனர். நேற்று முன்தினம் இரவு அதே பகுதியில் மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் கஜமான கொள்ளை, ஒட்டன் கொள்ளை, வாழமரத்து கொள்ளை போன்ற கிராம பகுதியில் மின்சார வசதி இல்லாமல் இதுநாள் வரை இருந்து வருகின்றனர். இந்த கிராம மக்கள் மின்சார வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வெங்கடேஸ்வரன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் கடந்த வருடம் நேரில் சென்று பார்த்து ஆய்வு செய்ததன் அடிப்படையில் முதல் கட்டமாக 20 இடங்களில் சோலார் மின் விளக்கை அமைத்து தொடங்கி வைப்பதற்காக சென்றிருந்தார். சோலார் மின் விளக்குகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்த பிறகு கோம்பேரி பகுதியில் உள்ள அரசு பள்ளியிலேயே இரவு தூங்கினார். அதன் பிறகு காலை 7 மணி அளவில் கோம்பேரி காளிக்கரம்பு வரை உள்ள வனப்பகுதியில் சாலை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அந்த வனப்பகுதியில் சுமார் 3 கிலோமீட்டர் வரை நடந்து சென்று ஆய்வு செய்து நிருபர்களிடம் கூறியதாவது: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஊராட்சி உட்பட்ட மிட்டாரெட்டள்ளி ஊராட்சி மிட்டாரெட்டள்ளி கோம்பேரி முதல் பும்படி அருகில் உள்ள காளிக்கரம்பு வரை உள்ள வனத்துறை சாலை 3 கிலோமீட்டர். இந்த சாலை வனத்துறை சாலையாக உள்ளது. இந்த சாலை முழுமையாக தார் சாலை அமைக்கப்படும் பட்சத்தில் தருமபுரி மாவட்டத்திலிருந்து மற்றும் முக்கியமாக நார்த்தம்பட்டி ஊராட்சி, மிட்டாரெட்டள்ளி ஊராட்சி, மிட்டாதினள்ளி, நல்லம்பள்ளி பகுதியை சார்ந்த அனைத்து மக்களும், பொம்புடி பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் வருவதற்கு எங்கள் உறவினர்கள் தினந்தோறும் சென்று வருகிறார்கள். கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பகுதி மக்கள் தினந்தோறும் நடை மூலம் நடந்து வருவதற்கு நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இந்த சாலை அமைத்தால் இந்த மக்கள் பெரிதும் பலனடைவார்கள். அதை கருத்தில் கொண்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வனத்துறை சாலை அமைக்க வேண்டும் என்று நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக விண்ணப்பிக்கப்பட்டு அது சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதனால் மீண்டும் இந்த சாலை வனத்துறை சாலை அமைக்கப்பட வேண்டும் என்று இப்பொழுது புதியதாக விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இது முழுமையான நடவடிக்கையில் உள்ளது. தொடர்ந்து இந்த சாலை வனத்துறையிலிருந்து மீட்டு புதிய சாலை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த அடிப்படையில் இன்று முழுமையாக பார்வையிட்டேன். தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தொகுதியில் தீர்க்கப்படாமல் நீண்ட காலமாக உள்ள பிரச்சனைகளை ஒரு 10 திட்டங்களை எழுதி கொடுக்க சொன்னார்கள். அந்த அடிப்படையில் முதல் திட்டமாக தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த கோம்பேரி முதல் காளிக்கரம்பு வரை வனத்துறை 3 கிலோமீட்டர் சாலையை புதிய தார் சாலை அமைக்கப்பட வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக நான் கடந்த 2 ஆண்டுகள் முன்பு எழுதி கொடுத்துள்ளேன். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக இந்த சாலை அமைப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க நான் வலியுறுத்துவேன் சட்டமன்றத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.